ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றதுனால மிஸ்கேரேஜ் பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கா? ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா நார்மலா மிஸ்கேரேஜ் ஆகிறது வயது ஆக ஆக மிஸ்கேரேஜ் ரேட்டும் ஜாஸ்தி ஆகும். அது ஏன் அப்படின்னா அந்த கரு குவாலிட்டி நல்லா இருக்காம இருக்கலாம், இல்லைன்னா அந்த கருக்கு இந்த மரபணு கோளாறு இருக்கலாம். டெஸ்ட் டியூப் பேபிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரலா நம்ம ஒரு பொண்ணு கண்டிப்பா டியூப்ல அடைப்பு இருக்கு, அவ கன்சீவ் ஆக மாட்டா, நீ அதனால அவ வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் கன்சல்டேஷனுக்கு வரும்போதே நீ 26-27 வயசுலயே நீ டெஸ்ட் டியூப் பேபி பண்ணிக்கோ அப்படின்னு நாங்க அட்வைஸ் பண்றோம். ஆனா வீட்டுல பேரண்ட்ஸ் அதை பத்தி விவரம் தெரியாதவங்க என்ன பண்றாங்க, உனக்கு இப்பதானே கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 26 வயசு தானே ஆகுது, நீ ஏன் இப்பவே டெஸ்ட் டியூப் பேபிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த தாய் ஒரு கப்பல் 10 வருஷம் கழிச்சு, கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு வருவாங்க. வரும்போது என்ன ஆகும், தாயோட வயது அதிகமாயிடுது. கணவனோட வயது பாத்தீங்கன்னாலும் நீங்க பெண்களுக்கு எப்படி குவாலிட்டி ஆஃப் எக் 35 வயசுக்கு மேல குறையுதுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி ஆண்களுக்கும் 40 வயசுக்கு மேல குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் குறைஞ்சிருது. வயதான கப்பல்ல கன்சீவ் ஆகும்போது அபார்ஷன் ரேட் கண்டிப்பா கூட தான் வரும். சோ அது ஜெனரல் பாப்புலேஷனோட நம்ம அப்படியே ஈக்குவேட் பண்ண முடியாது, பட் இட் மே பி ஸ்லைட்லி ஹையர் கொண்டு போகலாம். இல்லனா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும், அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும்.